அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்றீங்க. சரி. ஆனால் காய்கறிக்கும் இந்த மரம் செடி கொடி எல்லாருக்குமே உயிர் இருக்கு இல்லையா? அப்போ உயிர் வதம் இல்லையா அது? ஆமாம், உயிர் இருக்குது. நீங்கள் நாய் வளர்த்துக்கிறீங்களா? என்ன இல்லை, நான் வளர்க்குறது இல்லை. கோழி வளர்த்துக்கிறீங்களா? இல்லை, நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். நான் இல்லை எதுவாவது வளர்த்து இருக்கிறீங்களா? இல்லை, நான் எதுவுமே வளர்த்தது கிடையாது. எதுவுமே வளர்க்குறது இல்லை. இப்போ நான் நாய் வளர்ப்பேன், கோழி வளர்ப்பேன். ஆனால் ஊரெல்லாம் கோழி திறந்து விட்டோன்னா ஊரெல்லாம் போய் மேயும், முட்டை எங்கள் வீட்டில் தான் வந்து வச்சிடும். அது நாய் ஊரெல்லாம் போய் சுத்தம். அந்த இங்கே கூட இருக்குது பாருமா, டெய்லி 1 கிலோ கேக்கு வாங்கி போட்டுனுங்கிறேன். அது எங்கன்னா போய் சுற்றிட்டு தான் வந்து படுத்துக்கும். அதே நேரத்தில் நமக்கு அண்ணாண்ட கழனி இருக்குது, அங்கே முருங்காய் நட்டை நான் போனால் வருமா? அது உயிர் இருக்குதாண்ணா. நாய் ஓடியாடுற மாதத்துக்கு ஒரு எடுத்தால் நான் இங்கே வரேன், இங்கே வந்து ஓன்னு கோஷ்டம் போடுது. அப்போ இதுக்கும் உயிர் இருக்குது, அதுக்கு தான் உயிர் இருக்குது. இது ஏன் கற்றுது, அது ஏன் கத்தலை? ஏன் சாமி கத்தலை? அது பேச முடியாது. பேச முடியும் எல்லாத்தாலையும். அது எதுக்கு பேச முடியும்? நமக்கு தெரியாது பேசுறத. அது உறவு கிடையாது. இதுக்கு உறவு உண்டு. ஒரு கோழியோ ஆடோ மாடோ இதெல்லாம் மனிதனோட உறவாடக்கூடிய பொருள். மரம் செடி கொடியெல்லாம் உயிர் இருக்குது, ஆனால் உறவாடாது. அதனால் அந்த உறவு இல்லாதால அதை நீ உணவாக்கிக்கிற. வள்ளலார் கூட பண்ணார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி நறுக்கல் சோறு எங்கேருந்து வரும்? வள்ளலார் சோறு துண்ணாது இருப்பார், மற்றவங்களாம் துண்ணாது இருப்பாங்களே. அதனால் சில விஷயங்கள்லாம் உதவாத விஷயங்கள், எல்லா விஷயமும் எல்லாருக்குமே ஒத்து போகாது. அதனால் சிலதெல்லாம் நம்ம பார்த்து போய்க்கின்னு தான் இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு கீரை எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது, ஆனால் உறவுகள் கிடையாது. இதுக்கெல்லாம் உறவுகள் உண்டு. இப்போ நம்ம குழந்தை இருக்குதுன்னா நம்ம குழந்தை உறவாடுது. ஏன்னா ஒரு அடிப்பட்டால் நம்ம உடம்பு துடிக்குது, பக்கத்து வீட்டுக்காரன் குழந்தைக்கு அடிப்பட்ட துடிக்குதா? அப்போ அது வேறன்னே தெரியுது. அதனால் இந்த உயிரினங்கள் வேறு, அந்த உயிரினங்கள் வேறு. நான் அசைவம் சாப்பிட மாட்டேன். அடுத்த ஜென்மம் பண்ணி இருந்தால் அசைவம் சாப்பிடாம பிறப்பனா, இல்லை அசைவம் சாப்பிட்ற மாதிரி பிறப்பனா, சைவம் சாப்பிட்ற மாதிரி பிறப்பனா? இப்போ நான் அசைவம் சாப்பிட்றதே கிடையாது, சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்றது கிடையாது. சரி. அடுத்த ஜென்மம் பண்ணி இருந்தால் சைவமாக பிறப்பனா, இல்லை அசைவம் சாப்பிட்ற ஜென்மத்துக்கு நீ எங்கே பிறகுறியோ அதுக்கேற்ற மாதிரி வாழ போகிற. பிறப்புக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி தானே வாழ்க்கை. நீ ஒரு பிராமண வீட்டில் அடுத்த பிறப்பில் பிறந்து போட்டு நான் அசைவம் சாப்பிட போகிறேன்னா போடுவானே? அதே ஒரு காலனியில் பிறந்துட்டுட்டே நான் சைவம் தாண்டா சாப்பிடுவேன்னா உன்னை தேத்தி போடுவான். அதனால் நீ எங்கே பிறக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி உன் வாழ்க்கை. அதனால் பிறப்பு சுத்த பிறப்பாக இருக்கட்டும். நன்றி. நான் அசைவம் சாப்பிட்றேன்னா சைவம் சாப்பிட்றேன்னான்றதே பிரச்சனை இல்லை. இறைவா நான் உன்னை அடைவேனா, அதுக்கு என்ன செய்யணும்னு அதை யோசிங்க. இப்போ எதை சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? தின்னன் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன். யார் அவர்? அவர் தான் கண்ணப்பன். தின்னன் தான் கண்ணப்பன். கண்ணை கொடுத்தாரு. அவர் சிவபெருமானுக்கே அசைவம் தான் போட்டு பூஜை பண்ணார். காரணம் என்ன? அசைவமா சைவமான்றது அவருக்கு தெரியாது. ஆனால் நமக்கு அசைவம் சைவம் தெரியும். ஏன்னா நமக்கு மனம் இருக்குது, அவருக்கு மனம் இல்லை. அதனால் அசைவம் சைவம் தெரியாத டெய்லி பண்ணி காட்டு பண்ணி அடிச்சு எடுத்துன்னு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு மோட்சம் கிடைச்சது முன்னாடி. காரணம் மனமில்லாத நிலையை உண்டாக்குங்க. நீ அசைவம் சாப்பிட்றியா சைவம் சாப்பிட்றியான்றதே முக்கியம் கிடையாது. மனசில் வேற்றுமை இல்லாத உண்டாக்கிக்குங்க, மனசை சூழல் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஞானத்துக்காக தான். நீ எதை சாப்பிட்றன்றதே முக்கியம் கிடையாது. தியாக ஐயா ஸ்பீச் பண்ண போகிறாரு. நம்ம ஐயா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கூட கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சேரில் உட்காந்தா கூட போதுமே. வந்து இந்த திருமேனி தரிசனம் பண்ணியிருக்கலாமே. நான் இந்த காலை எடுத்து இதில் போட்டு உட்காருவார். அப்படியே பார்க்குறதுக்கு அந்த திருமேனி அது அளவே இருக்காது. இன்னொன்று இருக்கு, நம்ம அங்கே உட்காருவார். அது மாதிரி இது மீசையை அப்படியே வச்சுக்கிட்டு இது ஒரு ஒவ்வொன்றும் ஐயா இது அற்புதமான ஒரு கெட்டப். அதை எப்படி பாராட்டுறது, எப்படி மகிழறது உள்ளுக்குள்ளே, அது எப்படி இது புரிய என்ன சொல்கிறது அதுக்குன்னு தெரியல எனக்கு. அது சொல்லுவாங்க
அந்த அவரோட திருமேனி உட்காரும் போதும் நடக்கும் போதும் பேசும்போதும் உட்காருறதே வெவ்வேறு மாதிரி தான் ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் கவனிக்கிறேன். அது மாதிரி உடம்பு தடுமாறுது, முடியல, கை உதறுது, வேணாம் பேசாதீங்கன்றாங்க அந்த மேடையில் ஐயாவை. இருக்கட்டும் பாடுறோம், குரல் மட்டும் அப்படியே இருக்கு. எப்படி ஐயா அது யார் குரலும் இல்லையே. இது நிறைய ஸ்பீச் பார்க்குறோம் மைக்கில். சிங்கம் வயசானாலும் சிங்கம் தான்மா ஐயா, சிங்கம் வயசானாலும் சிங்கம் தான். அந்த கர்ஜனை குறையதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும். போனால் குரல் தளரவே இல்லை. அந்த ஃபோட்டோவை யாருக்கிட்டையும் இது வரைக்கும் கால் மேலே கால் போட்டு போஸ் கொடுத்தது இல்லை. அந்த போஸ் கொடுத்துட்டு சொல்கிறாரு, இந்த ஃபோட்டோ இப்போ கொடுக்கக்கூடாது, அவர் சமாதிக்கு அப்புறம் தான் அது வெளியிட்டோம். சரிங்களா? அதை பார்த்தோம்னா அந்த சிரிப்பு, அந்த முகம் எதை சொல்லுதுன்னா, நான் பார்க்காத விஷயம் ஒன்றும் இல்லை, நான் கடக்காத விஷயம் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த உலகம் எனக்கு முன்னாடி துச்சண்டான்னு அப்படி ஒரு ஒரு அந்த இதுவில் நிற்பாங்க தெரியுங்களா? அந்த சிந்தனை தான் அந்த முகம். சூப்பர் சூப்பர் சூப்பர். இதை பெருசாக நினைக்கிறேன் இந்த உலகத்தில், இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு அந்த சிந்தனை இருக்குது தெரியுங்களா? அந்த சிந்தனைக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. அந்த சிந்தனையோடு கொடுத்த போஸ்ட் தான் அது. ஆமாம் ஐயா, அதை நம்ம அனுபவிக்கும் போது நமக்குள்ள ஒரு சக்தி. ஆமாம் ஐயா, நம்ம நிறைய மிஸ் பண்ணிட்டோம் இல்லையா ஐயாவை. இந்த ஸ்தூல உடலோட நம்ம இன்னும் ஒரு 5 வருஷம் இருந்திருக்க கூடாதா? நீங்கள் நடமாறதை பார்த்துருக்கலாம், உட்காந்துருக்கதை பார்த்துருக்கலாம், ஐயா பேசுகிறத உட்காந்து பார்த்துக்கும் போது நாங்கள் உங்களை பார்த்து தரிசனம் பண்ணியிருப்போமே. இப்படி இனி எத்தனை 1000 வருஷங்கள் ஆகுமோ எப்படி அப்படின்றது ஒரு கவலையாக இருந்தது. சரி, இந்த கவலையெல்லாம் முடிச்சுட்டு 1-2 வேலை முடிச்சுட்டு ஐயாவோட வீடியோ பார்க்கலாம், ஏதாவது ஒன்று பார்க்கலான்ட்டு போனால் தமிழ் ரோஜா அம்மா ரிப்போர்ட்டர் தமிழ் ரோஜா அம்மா கேள்வி கேட்குறாங்க. சொல்லுமா அப்படின்றாரு. என்ன ஐயா சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, ஐயா ஜனகராஜன் வந்து நிறைய மனைவிகளை வச்சுருந்தாங்க, அந்த காலத்தில் ஸ்ரீராமனுக்கு மட்டும் 1 அப்படின்னு ஆரம்பித்தாங்க. ஐயா என்ன பண்ணிட்டாரு, ஆமாம்மா ஜனகராஜன் வந்து 60,000 மனைவி, ஸ்ரீராமனுக்கு வந்து 30,000 இருந்திருக்கும், அப்போ எனக்கு ஒரு 10,000 இருக்கணும் இல்லையா? நான் ரயில்வேல வேலை செஞ்சேனே, எனக்கு ஒரு 10,000 இருக்கணும் இல்லையா அப்படின்ற. இந்த ஏற்கனவே நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேனே, எனக்கு நானாவது எழுதியிருக்கலாமே, நான் வந்திருந்தேன்னா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ட்டு கவலைப்பட்டு ரொம்ப கசிஞ்சு அதுக்கப்புறமா அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு, இந்த துக்கம்லாம் மறந்து இந்த சிரிப்பு எனக்கு பாடத்திலே வருதுங்க ஐயா. அவ்வளோ எனக்கு மனசு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஐயா எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் கலாய்ச்சி தள்ளிடுவார், ஆனால் சிரிக்க மாட்டார். பயமாக இருக்கும், எப்படி சிரிக்கிறது ஐயா எதிரில் அப்படின்ட்டு. என்ன ஈடு இல்லாத இறைவன் பரம்பொருளே வந்து ஆதிசக்தியே வந்து நம்மளை கண்டிச்சுட்டு உக்காந்து இருக்குது. இதை விட என்ன ஐயா வேணும், அது எப்படி போட்டுறதுன்னே எனக்கு புரியல. எனக்கு போராது. எனக்கு இறைவன் தினசரி எனக்கு ஓடிங்கிற அந்த இதையும் விவரிக்கிறது, அந்த மாதிரி மகிழ்ச்சி 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 ஆனந்தம். ஐயாவோட சாதனைகள், ஐயாவோட மகிழ்ச்சி, ஐயாவோட புகழை தான் பாடணுன்னே ஓடுதே மனசில், வேறு ஒன்றுமே இல்லை, இதுதான் வேணும். அதே மாதிரி எனக்கு தோணுது ஐயா. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று, ஐயா சமாதி ஆகின அன்னைக்கு ஐயா வந்து இங்கே உட்காந்துர வச்சுருக்காங்க, யாருமே கிட்ட இல்லை. ஒரு அற்புதமான கட்டமைப்போடு இருக்கிற ஒரு இளைஞனை உட்கார வச்சா எப்படி இருக்கும், அப்படி இருக்கிறார் ஐயா. என்ன ஏதாவது ஒரு ரகசியம் வேண்டான்னா சொல்ல வேண்டாம் ஐயா, சொல்ல முடிஞ்சால் நீங்கள் சொல்லணுன்னா அந்த இதை சொல்லுங்கள். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு அதோட அந்த வேஷ்டி அவருக்கு போட்டு விட்ட அவரோட ஷர்ட்டு, அவரோட இதெல்லாம் என்ன நடக்கிற விஷயமா இதெல்லாம் உலகத்தில், அது எப்படி ஐயா இது இந்த கம்பீரம், இந்த ஞானம், இந்த தெளிவு எப்படி வந்தது அப்படின்னா, எல்லாரும் எதுக்காக போகிறாரோ ராவணன் தான். ராவணன் வந்து குழந்தை பிறக்க போகுது. அப்போ அங்கே இருக்கிற ஜோசிக்காரெலாம் நம்ம ஊரில் ஜோசிக்கிற மாதிரியே அப்போ இருந்துக்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, எப்போ இந்த நேரத்தில் குழந்தை பிறந்ததுன்னா இந்த நாடு உன் வம்சம் எல்லாம் அழிஞ்சிரும், இதுதான் விதி. சரி என்ன பண்ணலாம், நேரத்தை கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். கரெக்டாக அந்த குழந்தை பிறக்கும்போது இந்த கிரகம் எல்லாம் இந்த வீட்டில் வந்து உக்காந்துக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, குறித்து கொடுக்குறாங்க. இவர் தான் அசுரனாச்சே, வானவர்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டாரு. அப்போ என்ன பண்ண, அவ்வளோதானே விஷயம், ஒருத்தனை விடமாட்டேன், நவகிரகத்தையும் கூப்பிடு, டேய் இந்த நேரத்தில் இந்த வீட்டில் தான் வந்து உக்காரணும் அப்படின்னு எல்லாரையும் புழக்கிறாரு. பிறந்த போலையில் சனீஸ்வரனுக்கு காலம் ஒண்டி போச்சு. நல்லா அந்த காலை ராவணன் வச்சிட்டான். அடி தாங்க முடியாமல் என்ன பண்ணாங்க நவகிரகமா, சரிங்க சாமி
நான் வந்து நீங்கள் எந்த டைமில் சொல்கிறீங்களோ அந்த டைமில் வந்து கரெக்டாக அந்த வீட்டில் உட்காந்துடுறேன். ராவணனுக்கு ஒரே சந்தோஷம். ஓகே, அப்போது நம்ம விதியை மாற்றிடலாம் அப்படின்னு போகிறான். கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து இவன் தான் ஏறின காலை வச்சிட்டானே, எல்லாரும் பயந்துக்கின்னு அவங்க வீட்டில் வந்து உட்காந்தாங்க. இவன் சனீஸ்வரன் மட்டும் நொண்டின்னு வந்துன்னு எந்த நேரத்தில் பிறக்கூடாதோ அதே நேரத்தில் அந்த வீட்டில் வந்து உக்காண்டான். விதியை மாற்ற முடியல. இப்போ சனீஸ்வரனுக்கு பயங்கர கோவம். என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. பிறந்துச்சு, எங்கே எந்த நேரத்தில் போகக்கூடாது அந்த நேரத்தில் இந்த குழந்தை பிறந்துச்சு, இனி உன் அழிவை தடுக்கவே முடியாது அப்படின்றான். அப்போ என்ன பண்ண ராவணன் என்ன பண்ணான், இல்லை நான் அழியத்துக்காக வரல, இதை மாற்றணும், என்ன பண்ணலாம். சரி அப்படின்னா இந்த நாட்டை விட்டு ஏதாவது பண்ணி இங்கேருந்து பேக் பண்ணிவிடு அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான், குழந்தைய பால் பச்சை மண்ணில் பாராமல் ஒரு பொட்டியில் போட்டு அமுச்சிடுறான். அந்த குழந்தை என்ன பண்ணுது, அதை அடிச்சு இதை அடிச்சு எதாச்சும் காலம் ஆச்சு ஏற்றுன்னு போய் ஜனகனுக்கு பொண்ணாக போயிடுச்சு. புரியுதா? யார் பொண்ணு? ராவணனோட பொண்ணு அங்கே போச்சு. எதால் போச்சு? விதியை மாற்றணும்னு முயற்சி பண்ணதுனால போச்சு. போன பொண்ணு என்னாச்சு, வேற யாராவது விவசாயத்துக்கு வளர்ந்துருந்தா ராமன் ஏன் கட்டிக்க போகிறான்? ராமன் கட்டணும்னா ஜனகனோட பொண்ணாக மாறணும். ஜனகனோட பொண்ணா ஜனகனுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கணும். எப்படிலாம் காலம் செட் பண்ணது பாருங்க. விதி வெல்லணும்னு முடிவு பண்ணிட்டா எல்லாத்தையும் அதுவே நிர்ணயிக்கும். அதுக்கு உதாரணம் ராவனோட வாழ்க்கை. அப்போ ஜனகனை கொண்டு போயிட்டாரு. ராஜாவோட பொண்ணை சுயம் வரும்போது ராமன் ஜெயிச்சு கட்டிக்கிறான். அதோட போகக்கூடாதா, அவனை சன்னியாசுக்கு அனுப்புகிறாங்க. இதெல்லாம் வேலைக்காது, நீ போ காட்டுக்கு போன்னு. காட்டுக்கு போனதில் இவன் தங்கச்சி சும்மா இருந்துதா, எல்லாத்தையும் திரும்ப ராமன்கிட்டே சேர்க்குது. சூர்பனகை ஏன் ராமன் கிட்ட போய் ஆசைப்படணும்? அவன் தம்பியா மூக்கா இருக்கணும். போய் எந்த தான் பொண்ணும் கூட தெரியாமல் தான் பொண்ணையே கடத்தி கொண்டு போய் அதை அனுபவிக்கிறதுக்கு போச்சு பண்ணதோட விளைவு அவன் எது நடக்கணும்னு விதி இருந்ததோ அதை அது விதி நடத்தி காட்டுது. ஒருவேளை விதியை ஜெயிக்கணும்னு முயற்சி பண்ணாமல் உறந்துடுச்சு, அது கையில் தான் நான் சாவணும்னு இருக்குது, செத்து போகிறேன் அப்படின்னு இருந்திருந்தா அவன் சீதையை கடத்திருப்பானா? சீதை எங்கேயாவது போயிருக்குமா? இவன் பொண்ணாக இருந்தே இருந்திருக்கும். விதியை மாற்றணும்னு போனால் மாற்றத்துக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ ஐயா என்ன பண்ணார், தான் வறுமையில் இருக்கிறேன், மாடு தான் மேய்க்கிறேன், அம்மா அப்பா காப்பாற்றலை, தனக்குன்னு சொத்து சுகம் இல்லை அப்படின்னு வேற எதனா பண்ண போயிட்டாரா? விதியை மாற்றலை, இதுதான் என் வாழ்க்கை முடிவாகி போச்சு, இதை நான் எப்படி சேலஞ்சு பண்ணி ஜெயிச்சு வர போகிறேன். எதையும் மாற்றத்துக்கு அவர் முயற்சி பண்ணலை, எங்கேயும் தப்பிச்சு ஓடுறதுக்கு அவர் முயற்சி எடுக்கலை. என் வாழ்க்கை இதுதான்பா, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெளிவாக முடிவெடுத்து அந்த வாழ்க்கையை அவர் முழுமையாக அடைஞ்சார். யார் வாழ்க்கையை முழுமையாக அடைஞ்சாங்களோ அவங்களுக்கு எந்த பற்றுமே இருக்காது. இது இயற்கை. யாராவது தப்பிச்சு போகலான்னு முடிவு பண்ணால் கண்டிப்பாக அடி உத மிச்சம். இது ராவணனோட வாழ்க்கை ஜெயிச்சதோட விளைவு, அவன் அழிஞ்சான். ஐயாவோட வாழ்க்கை எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன்பா, அடிதான் ஒன்மா ஏற்றுக்கிறேன், பார்த்துக்கிறேன், தைரியமாக நின்னதோட விளைவு இந்த ஞானமா. நாம் ஏற்றுக்க போகிறோமா தப்பிச்சு போகிறோமா அப்படின்றத இந்த ரெண்டு வாழ்க்கையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். சரிங்களா? உண்மையை தேடுங்க, சத்தியத்தை தேடுங்க, சரியான பாதையில் போய் நல்ல இடத்த அடையுங்க அப்படின்றது தான் ஐயாவோட இது வரைக்கும் விருப்பம். அந்த மக்கள், அந்த உலக மக்கள் மேலே இருந்த அன்பும் பற்றும், அப்பா என்ன சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோ குழந்தைக்கு செல்வங்களை அரவணைக்கிற மாதிரி ஒரு 10 குட்டிங்களை போட்டுட்டா எப்படி ஜீவராசிகள் அதுங்களை மேலேயே கண்ணாக இருக்குமோ, ஒன்று போனால் போட்டுமே, இது இன்னும் இருக்குதே 9 இருக்குதே அப்படின்ற மாதிரிலாம் ஐயா இல்லாமல் எல்லாரையும் அரவணைச்சி அப்படி ஒரு அற்புதத்தை நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இதோட சந்தோஷம் இல்லை, என்னால் முடியல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுங்க ஐயா. எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம், ரொம்ப சந்தோஷம். நல்ல காலம் பிறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பிறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பிறந்துடுச்சு நமக்கு.
வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கம் வாங்க, வாங்க வாங்க சாமியிடம் ஆசி வாங்க வாங்க. நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு, நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு. ஜாதி மத பேதமின்றி ஜனங்கள் சேருது,